இந்த ஒரு பொருள் இந்த அளவுக்கு வந்து கலர் ஆகுதா? இங்க பாருங்க. ஜூம் பண்ணி பாருங்க எவ்வளோ ஒயிட்டா இருக்குன்ட்டு. எவ்வளோ கருப்பா இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்கன்னா, இந்த மாரி நல்லா ஒயிட் ஆயிரலாங்க. ரொம்பவுமே லைவ் ரிசல்ட்டா இங்க பாருங்க. நான் போட்டுட்டு கழுவிட்டு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்கு. வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது என்ன ஃபேஸ் பேக்கு? எந்த அளவுக்கு இது வந்து கலர் குடுத்துருக்கு அப்டின்ட்டு. போய் வீடியோக்குள்ள போய் பார்த்துரலாமா? சிம்பிளான இருக்கிற 2 ஒரு பொருள தான் அதில ஒரு முக்கியமான பொருள் வந்து சேர்த்து பண்ணியிருக்கோம். ரொம்பலாம் போய் கடையில செலவு பண்ணணும்ல. ரூ. 2 இருந்துச்சுன்னா, உங்களுக்கு முகமெல்லாம் மொத்தமா இந்த மாரி வெள்ளையாயிரும். சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிம்பிளா வீட்ல டக்குன்னு நம்ம வீட்ல இருக்கிற பொருள வச்சு கலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறக்கா, என்ன போட்டாலும் நான் வந்து கலரே ஆக மாட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படிங்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க கருப்பா இருந்தாலுமே, இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைமே நல்ல ரிசல்ட் குடுக்கும். ரொம்பவுமே ஒரு சிம்பிளான வீட்ல இருக்கிற பொருளு, நீங்க ரொம்ப செலவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்ல. ஒரு ரூ. 2 செலவு பண்ணீங்கன்னா, உங்க முகம் வந்து பளிச்சுன்னு ஆயிரும். அது என்ன பொருளு, என்னென்னலாம் வச்சு இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துரலாம். இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. போட்ட ஒரு 20 நிமிஷத்துலேயே உங்க முகம் வந்து நல்லா கலரிங் குடுத்து, நல்லா அந்த சுருக்கெல்லாம் எடுத்துட்டு, இந்த கருந்திட்டெல்லாம் வந்து எடுத்து ரொம்பவே பளிச்சுன்னு குடுக்கும். கண்டிப்பா வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு, இது என்ன கிரீமு, என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்த்துட்டு வந்துரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இது உங்க முகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே டைமிங்கில இந்த ஃபேஸ் பேக் வந்து போட்ட செகண்ட்ல எவ்வளவு கருப்பா இருந்தாலும் நல்ல ரிசல்ட் குடுக்குங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி தேவைப்படுற பொருள் வந்து காப்பி பவுடரு. காப்பி பவுடர் வந்து நீங்கள் ப்ரூ பவுட்ரு நல்லா ரிசல்ட் குடுக்கும். நீங்க இன்ஸ்டன்ட் பொடி எதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் இன்றைக்கி நெஸ்கஃபே சன்ரைஸ் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் வந்து நம்ம ஃபேஸுக்கு தகுந்த அளவு நீங்க எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வந்து நான் காப்பி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காப்பி பவுடர் இருக்கோ யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிரை எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக ஒரே 1 டீஸ்பூன் வந்து எலுமிச்சை சாறு. அந்த விதைகள் இல்லாமல் சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கலந்துடலாம். இப்போ இது கூட ஃபைனலாக நம்ம சேர்க்கக்கூடியது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இது கலந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரே ஒரு பொருள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் இது நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேன், அவ்வளோதான். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் வந்து கொஞ்சம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து தேன் சேர்த்துட்டிங்கன்னா முகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு க்ளோ தன்மை செம்மையாக கொடுக்கும். பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு. இதை அப்படியே நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். இது கூட நீங்கள் கடல மாவு, அரிசி மாவு எதை வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம். ஆனால் இந்த காஃபி வந்து தனியாக போடுறப்போ முகத்தில் எந்த ஒரு கரும்புள்ளி கருந்துட்டு இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். கலரிங் வந்து செம்மையாக கொடுக்கும். நல்லா கருப்பாக இருக்கிறவங்க இது ஃபஸ்ட் டைமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா தயிரும் லெமனும் அந்த அளவுக்கு இந்த காஃபியோட நம்ம முகத்தை வந்து நல்லா வெள்ளையாக்கி கொடுக்குங்க. ரொம்பவுமே நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது. இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டே வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன்.
பாருங்கள், எந்த அழுக்கு இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு லைட்டாக ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுட்டு இதை நல்லா கலந்துட்டு ப்ரஷ் வச்சுக்கோங்க. பாருங்கள், முகம் வந்து நான் பளிச்சு நல்லா கழுவிடணும் ஃபஸ்ட்டே. இதை போட்டதுக்கப்புறம் திரும்ப க்ரீமு சோப்பு எதுவும் போடாதீங்க. ஃபேஸ் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா எல்லா வீடியோவிலும் சொல்கிறதா மறுபடியும் வந்து ஒரு ஒரு காலையில் போடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வந்து சோப்பு யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். இது நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. காஃபியோட வாசனை சூப்பராக இருக்கும். நல்லா 20 நிமிஷம் அதை காய விட்டுட்டிங்கன்னா அப்படி வந்து பிடிச்சிக்கும் முகத்தில். நல்லா கலரிங் கொடுக்கும் உங்களுக்கு. இது கருப்பாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 டைம் கூட ட்ரை பண்ணலாம். நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நம்மளுக்கு. இது மங்கு பிரச்சனை கூட எடுத்துருங்க. காஃபி வந்து தலைக்கு மட்டும் இல்லை, முகத்துக்குமே நல்ல ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். இது நீங்கள் கழுத்து கருமையாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் 20 நிமிஷம் கண்டிப்பாக காய விட்டு அப்புறம் கழுவுங்க. இது இப்போ பார்க்க உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது நல்லா ஃபேஸில் நல்லா சூப்பராக பிடிச்சிக்கும். ஏன்னா காஃபி பவுடரோட இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லா பிசு பிசுப்பாக முகத்தில் வந்து நல்லா ஜெல் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகிக்கும். காய விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக முகத்துக்கு முதல்ல இந்த சுருக்கமெல்லாம் இருக்குது பாருங்கள். நிறையா பேர்த்துக்கு 25 வயசு 30 வயசு தான் இருக்கும். ஆனால் முகம் பார்த்திங்க அப்படின்னா கண்ணுக்கிட்டேலாம் நல்லா சுருக்கமாக தெரியும். வயசான ஒரு தோற்றத்தை மாதிரி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது வந்து போட்டிங்க அப்படின்னா இந்த சுருக்கத்தையெல்லாம் நல்லா எடுத்து கொடுத்துரும். அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்கள், நான் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். நல்லா ஒரு எல்லோ ஷேடு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா காய விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கழுவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம்.